காட்டு மிராண்டி பவுன்சர்கள், நொறுங்கி போன மனிதநேயம். விஜய் மாநாட்டில் நடந்த அவலம். மதுரை மாவட்டம் பராபதி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. சுமார் 216 மீட்டர் நீளம், 60 அடி அகலத்தில் மாநாட்டுக்கு மேடை அமைக்கப்பட்டு அக்கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் தலைவர்கள் அமர்வதற்கு 200 இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் 3500 போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் மூலம் 2500 பவுன்சர்கள் மாநாட்டு திடலுக்குள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெண்கள் கண்காணிப்பதற்காகவே 500 பெண் பவுன்சர்களும் களத்தில் இருக்கப்பட்டனர். இதுவரை எந்த கட்சி மாநாட்டிலும் பெண்களை பாதுகாக்க தனியாக பவுன்சர்களை ஈடுபடுத்தியதில்லை. விஜய் மட்டுமே மதுரை மாநாட்டில் இந்த பெண் பவுன்சர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தினார். மாநாட்டுக்கான நிகழ்ச்சி நிரல் வெளியாகி தொண்டர்கள் உற்சாகமாக முழக்கங்களை எழுப்பிய நிலையில் உங்கள் விஜய் நான் வர்றேன் என்ற பாடலுடன் மேடைக்கு வந்த விஜய் அவரது பெற்றோர் மற்றும் நிர்வாகிகளிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு தொண்டர் மத்தியில் ரேம்ப் வாக் மேற்கொண்டார். அப்போது விஜயை நெருங்கி வந்த தொண்டர்களை அருகில் இருந்த பவுன்சர்களை தடுத்து நிறுத்தினர். ரேம்ப் வாக் மேடையில் ரசிகர்கள் யாரும் ஏறிவிடக்கூடாது என இரும்பு கம்பிகளில் கிரீஸ் தடவி இருந்தனர். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் விஜய் ரேம்ப் வாக் வந்தபோது அவரை ரசிகர்கள் பவுன்சர்களையும் தாண்டி மேடையில் ஏறி குதித்து விஜய் அருகே நெருங்கி வந்தனர். அவர்களை பவுன்சர்கள் குண்டு கட்டாக தடுத்து நிறுத்தி தூக்கி எறிந்தனர். அப்போது ஒரு ரசிகர் கீழிருந்து ரேம்ப் வாக் மேடையில் ஏறிய பொழுது பவுன்சர் ஒருவர் அவரை அலைக்காக தூக்கி தரையில் எறிந்தார். இதில் துடிதுடிப்பான அந்த ரசிகர் காலில் முறிவு ஏற்பட்டு அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்ல முடியாமல் வேதனையில் அழுது கதறியபடி தரையில் புரண்டு தவித்தார். அப்போது அவரை யாரும் கண்டுகொள்ளவோ உதவி செய்யவோ முன்வரவில்லை. விஜய் பேசிக் கொண்டிருந்ததை மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். விஜய் பவுன்சர்கள் அடாவடித்தனமாக நடந்து கொள்வது இது முதன்முறை அல்ல. கல்வி விருது வழங்கும் விழா, மாமல்லபுரத்தில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை விழா என பல இடங்களிலும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பத்திரிகைகளையும் தாக்கிய சம்பவங்கள் நடந்துள்ளது. இது விஜய் மீதான பின்பத்திற்கு பின்னடைவாக கருதப்படுகிறது.